ஒரு இயக்குனர் படம் எடுத்தால் விஜயை வைத்துதான் எடுப்பேன் என்று பிடிவாதமாக காத்திருக்கிறாராம். பாக்ஸ் ஆபீஸ் நாயகனாக இருக்கும் விஜயை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்பதுதான் வளர்ந்து வரும் இளம் இயக்குனர்களின் ஆசையாக இருக்கிறது. அந்த வகையில் கோமாளி என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் சமீபத்தில் வெளிவந்த லவ் டுடே திரைப்படத்தின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனதையும் கவர்ந்துள்ளார். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 100 கோடி வரை லாபம் பார்த்திருக்கிறது. ஒரு இயக்குனராக மட்டுமல்லாமல் ஹீரோவாகவும் தன்னை அடையாளப்படுத்திய பிரதீப்பை தேடி தற்போது பல வாய்ப்புகள் குவிந்து வருகிறது. ஏற்கனவே இவர் விஜய்க்கு ஒரு கதையை கூறியிருப்பதாகவும் விரைவில் அவரை வைத்து படம் இயக்குவேன் என்றும் கூறியிருந்தார். அதனால் விஜய்தான் அந்த படத்தில் நடிக்க வேண்டும், இல்லை என்றால் வேறு எந்த ஹீரோவையும் வைத்து அந்த கதையை நான் உருவாக்க மாட்டேன் என்று பிரதீப் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். அவர் இப்படி நம்பிக்கையுடன் கூறுவதை பார்த்தால் நிச்சயம் விஜய் இந்த படத்தில் நடிப்பார் என்றே தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் விஜய் எப்பொழுது என் படத்தில் நடிக்க ஓகே சொல்கிறாரோ அதுவரை நான் காத்திருப்பேன் என்றும் தெரிவித்து இருந்தார். அதன்படி அவர் விஜய்க்கு ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கதையை தான் கூறியிருக்கிறார். அதற்கு விஜய்தான் பொருத்தமானவர் என்றும் அந்த கதையை பொறுத்தவரை வேறு எந்த ஹீரோவும் என் மனதில் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். அந்த வகையில் பிரதீப் இயக்கத்தில் விஜய் நடிக்கப் போகும் அந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம்தான் தயாரிக்க இருக்கிறதாம். யாரும் எதிர்பார்க்காத இந்த மெகா கூட்டணி பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளிவர இருக்கிறது. விஜய் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார்.